ஆஃப் பாயில் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பற்றி தான் நம்ம நிறைய சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. ஆஃப் பாயில் அப்படிங்கிறது முட்டையை பாதி வேக வச்சு மஞ்சள் கரு உடையாமல் சாப்பிடக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சில பேருக்கு ஆஃப் பாயில் ஒத்துக்காது. அதாவது ஆஃப் பாயில் சாப்பிட்றதுனால சால்மோனலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் முட்டையை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்றது பெஸ்ட். ஸோ அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் ஒத்து வருமோ அவங்கெல்லாம் வந்து ஆஃப் பாயில் சாப்பிடலாம். ஆஃப் பாயில் அமினோ அமிலம், செலினியமும், வைட்டமின் டி, வைட்டமின் B6, வைட்டமின் B12, மினரல் சத்துன்னு சொல்லி பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிடும் இருக்கு. இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆஃப் பாயில மஞ்சள் கரு வந்து அரை பதத்துல வந்து வெந்திருக்கும். ஸோ இது உடலுக்கு நிறைய சத்துக்களையும் வந்து கொடுத்துரும். உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம இருக்கிறதுக்கு தாராளமா ஆஃப் பாயில் சாப்பிடலாம். பொரிச்ச முட்டையை விட ஆஃப் பாயில குறைந்த கலோரிகள் வந்து இருக்கு. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தோராயமா ஒரு 700 மைக்ரோகிராம் அளவிற்கு வைட்டமின் தேவைப்படுது. ஆண்களுக்கு 900 மைக்ரோகிராம் அளவிற்கு வைட்டமின் தேவைப்படுது. தோராயமா ஒரு 74 மைக்ரோகிராம் அளவிற்கு ஆஃப் பாயில் சாப்பிட்டாலே நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இருதய பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க ஆஃப் பாயில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. சர்க்கரை நோயாளிகள், சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, இவங்கெல்லாம் ஆஃப் பாயில் சாப்பிடாதீங்க, தவிர்த்துருங்க. உடல்ல பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவராக இருந்தீங்கன்னா ஆஃப் பாயில் சாப்பிட்டதை கண்டிப்பா தடுத்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா ஆஃப் பாயில் சாப்பிடலாம். உடல் எடையை அதிகரிக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்க ஆஃப் பாயில் சாப்பிடலாம். ஆஃப் பாயில பொறுத்த வரைக்கும் அதிகமா சாப்பிடுறத பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க, கண்ட்ரோலா வந்து சாப்பிடுங்க. உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறவங்க தாராளமா ஆஃப் பாயில் சாப்பிடலாம். ஆஃப் பாயில பொறுத்த வரைக்கும் நிறைய முட்டையில வந்து புரத சத்து இருக்கு, வைட்டமின் B12 இருக்கு, நல்ல கொழுப்பு சத்து இருக்கு. ஸோ உடல் வளர்ச்சி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அதாவது குழந்தைகள், டீனேஜ்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆஃப் பாயில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜிம்ல வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அவங்களும் ஆஃப் பாயில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புரத சத்து வந்து இருக்கு, அது வந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்துடும், தசைகளுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி முட்டையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு, வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஃபோலேட் வந்து இருக்கு. ஸோ அந்த ரத்த சோகை நோயை போக்குறதுக்கு உதவுது. ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு, ரத்தம் வந்து ஓரளவு குறைவா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். பசி இல்லாம இருக்கு, பசியின்மை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வறுத்த முட்டையோட வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, பசியின்மை பிரச்சனை மறந்துடும். தயிர், பால், ஒரு சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அப்படிப்பட்டவங்க புரோட்டீன் சத்து குறைபாடால தவிப்பாங்க. அவங்க முட்டையை சாப்பிட்டாங்கன்னா எளிதில் வந்து புரோட்டீன் சத்து கிடைச்சிடும். யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது ஆஃப் பாயில் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்க. ஆஃப் பாயில முட்டையோடைய மஞ்சள் பகுதி இருக்கிறது. ஸோ அது கொலஸ்ட்ராலை வந்து கொண்டு இருக்கு. ஸோ தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா ஆபத்து. வயதானவங்க வந்து ஆஃப் பாயில் சாப்பிடாதீங்க. ஆஃப் பாயில நிறைய எண்ணெயில செய்யப்படுறதுனால ஜீரண பிரச்சனை வந்து இருக்கும். இருதய நோய் இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஆஃப் பாயில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்பதான் முட்டை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க சின்ன வயசுல இருந்து அப்படின்னா எக்காரணம் கொண்டு ஆஃப் பாயில் சாப்பிடாதீங்க. சில பேருக்கு முட்டை அலர்ஜி ஏற்படும், அதாவது வாந்தி வர்றது, தோல் பிரச்சனை ஏற்படுறது, வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்படுறது, வயிற்று வலி பிரச்சனை ஏற்படுறது, இந்த மாதிரி வரும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் முட்டை சாப்பிட்டீங்கன்னா வேக வச்ச முட்டையாக சாப்பிடுங்க. பாயில்டு எக் இருக்குல்ல, அதை சாப்பிடுங்க. வேக வச்ச முட்டையை உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆஃப் பாயில் வந்து போட்டு சாப்பிடலாம். வயிற்றுல புண் பிரச்சனை இருக்கிறவங்க, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க ஆஃப் பாயில் சாப்பிடாதீங்க. ஆஃப் பாயில் சாப்பிட்டீங்கன்னா பித்தம் அதிகரிச்சு இன்னும் எரிச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வெறும் எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை செய்யப்படக்கூடிய வகை அப்படிங்கிறதுனால அன்வான்ட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் எல்லாம் வந்து சேரும். அப்படிப்பட்டவங்க எதுவும் சாப்பிடாதீங்க. சிறந்த முறையில் ஆஃப் பாயில் செய்யறதுன்னா எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னா, குறைந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க, நாட்டு எண்ணெயை யூஸ் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணுங்க, தாராளமா சாப்பிடலாம். மஞ்சள் பகுதியை தவிர்த்து வெள்ளை பகுதி மட்டுமே வந்து ஒரு சில பேருக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சேர்க்காம நான்ஸ்டிக் பேன் இருக்குல்ல, அதுல வந்து பண்றது இன்னும் பெஸ்ட். தினமும் வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தினமும் சாப்பிட்றது கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ முக்கியமாக வந்து ஆஃப் பாயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்து இருக்கு, ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக ஆஃப் பாயில் சாப்பிடலாம். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடணும். அதுவும் அவங்களுடைய மருத்துவர்கள் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடாதீங்க. இல்ல சாப்பிட்றதா அளவோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 ஆஃப் பாயில் சாப்பிடுங்க.